ஆசிரியர் உரை ஆற்ற நமது பள்ளி பட்டதாரி ஆசிரியர் திருமதி லா மேரி கிரிஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான மாணவ செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசியல் அமைப்பு சாசனம் என்பது ஒரு நாட்டின் இதய துடிப்பு போன்றது. அந்த இதய துடிப்பை நமக்காக அர்ப்பணித்த நம் முன்னோர்களை வணங்கி உங்கள் அனைவருக்கும் 77வது குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த மாணவிகளே, நான் இன்று உங்களிடம் விடுதலை போராட்டங்கள் பற்றியோ குடியரசு தின விழாவை பற்றியோ எதையும் பேசப் போவதில்லை. மாறாக இந்தியா எவ்வாறு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது, மாணவர்களாகிய நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக இந்தியாவின் எழுச்சி திட்டங்களை பார்ப்போம். விண்வெளி திட்டங்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் கடந்த சில குறிப்பிட்ட ஆண்டுகளாகவே இந்தியா விண்வெளியில் அளப்பரிய சாதனைகளை புரிந்து வருகிறது. குறிப்பாக 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் நமது தடத்தினை நிலவில் ஆழமாக பதித்துள்ளோம். அதனைத் தொடர்ந்து சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்களுக்கும் செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட்டு ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2026 ஆண்டு ககன்யான் என்னும் விண்வெளி திட்டத்தின் மூலம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டத்தில் இந்தியா ஈடுபட்டுள்ளது. இதற்காக 4 வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றார்கள். இத்திட்டம் வெற்றி பெற்றால் அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவிற்கு அடுத்தபடியாக விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பிய 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெறும். தன்னிறைவு அடைந்துள்ளோம் பல துறைகளில். குறிப்பாக உணவு உற்பத்தி, மருத்துவம் போன்ற துறைகளில் தன்னிறைவு அடைந்துள்ளோம். உயிர்கொல்லி நோய்களுக்கு பிற நாடுகளிலிருந்து மருந்து பொருட்களை எதிர்பார்த்து கொண்டிருந்த நாம் இன்று உலகின் மருந்தகம் என்று அழைக்கப்படும் அளவிற்கு உலகின் பல்வேறு நாடுகளுக்கு தேவையான மருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம். 2026 ஆண்டு இந்தியா வெறும் குடியரசு நாடாக மட்டும் இருக்க போவதில்லை. நவீன இந்தியாவாக, புத்தாக்கம் மிக்க எழுச்சி மிக்க இந்தியாவாக உருவாக்கி கொண்டிருக்கின்றது. கிராம பகுதிகளில் சாலை ஓரங்களில் காணப்படும் சிறு கடைகளில் கூட டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. செயற்கை தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி போன்ற தொழில்நுட்பங்கள் மூலம் பிற நாடுகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் உன்னத நிலையை அடைந்துள்ளோம். பொருளாதார வளர்ச்சியை எடுத்துக்கொண்டோமே ஆனால் 8 திக்கும் சென்றிடுவீர், கலை செல்வங்கள் யாரும் கொழுந்து சேர்த்திடுவீர் என்னும் பாரதியின் கனவு வரிகளை நமது இளைஞர்கள் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டார்ட் அப் என்னும் தொழில் புரட்சியின் மூலம் அந்நிய முதலீட்டை ஈர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மேக் இன் இந்தியா என்ற திட்டத்தின் மூலம் நம் நாட்டு உற்பத்தி பொருட்கள் உலக சந்தையில் விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது. இந்தியா பொருளாதாரத்தில் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது. அன்பான மாணவ செல்வங்களே, நாம் பல துறைகளில் முன்னேறி சென்றாலும் நிலவில் கால் பதித்தாலும் நம்மை சுற்றி ஏராளமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய சூழ்நிலையிலேயே இருந்து வருகின்றோம். உதாரணமாக வேலை வாய்ப்பின்மை, வறுமை, சுற்றுச்சூழல் பாதிப்பு போன்ற பலவற்றை கூறலாம். நாம் அனைவரும் இந்தியாவின் குடிமக்கள் மட்டுமல்ல, மாறாக இந்தியாவின் சிற்பிகள். இந்தியாவை செதுக்கக்கூடிய ஒளி நம்மிடம் உள்ளது. இந்தியாவை சிறப்பானதாக செதுக்கக்கூடிய பொறுப்பில் நீங்கள் உள்ளீர்கள். மாணவர்களாகிய நீங்கள் செய்ய வேண்டியது முதலில் திறன் மேம்பாடு அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்தியாவில் 140 கோடி மக்கள் தொகை உள்ளது. அரசு பணியிடமாக இருந்தாலும் தனியார் துறை வேலை வாய்ப்பாக இருந்தாலும் ஒரு வேலை வாய்ப்பை பெறுவதற்கு லட்சக்கணக்கான மாணவர்களிடம் போட்டி போட வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அவ்வாறு இருக்கும்போது வெறும் புத்தக அறிவை மட்டும் நீங்கள் பெற்றிருந்தால் வெற்றியாளர்களாக உருவாக முடியாது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். புதிய புதிய மென்பொருள்கள் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிராக்டிகல் ஸ்கில்ஸ் எனப்படும் நேரடி பயிற்சி அனுபவத்தை பெற வேண்டும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எனப்படும் மொழி அறிவை நீங்கள்
பெற்றிருக்க வேண்டும். தோல்விகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். சந்திரயான் 1 முதலில் உருவாக்கப்பட்ட போது நமது இஸ்ரோ விஞ்ஞானிகள் தோல்வியை சந்தித்தார்கள். தோல்வியில் இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டார்கள், தவறுகளை திருத்திக் கொண்டார்கள். சந்திரயான் மறுபடியும் விண்ணில் ஏவப்பட்டது, வெற்றி பெறப்பட்டது. அதுபோல மாணவர்களாகிய நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேர்வுகளிலும் ஏற்படும் தோல்விகளை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளுங்கள், தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள். உங்கள் இலக்கு வானலாவியதாக இருக்கட்டும். முடிந்த அளவு முயற்சி செய்யுங்கள், முடியவில்லை என்றால் பயிற்சி செய்யுங்கள். ஒருபோதும் உங்கள் இலக்கில் இருந்து வெளியே வராதீர்கள். செயற்கை நுண்ணறிவை வெல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இயந்திரங்கள் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டவை, மனிதர்கள் இயந்திரங்களுக்காக படைக்கப்படவில்லை. இயந்திரங்களை தாண்டிய மனிதாபிமானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ருட்யார்ட் கிப்ளிங் என்ற ஆங்கில பாடல் வரிகள், ருட்யார்ட் கிப்ளிங் எழுதிய ஆங்கில பாடல் வரிகளில் மெஷின்ஸ் ஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹியூமன் பிரைன் என்று சொல்லப்படுவது போல இயந்திரங்கள் மனித மூளையின் குழந்தைகள். அவை மனிதனால் உருவாக்கப்பட்டவை. அவை எப்பொழுதும் மனிதனுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்க வேண்டும். ஒருபோதும் இயந்திரங்களுக்கு அடிமையாகி விடாதீர்கள். சுய ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லையில் நின்று துப்பாக்கி ஏந்துவது மட்டும் தேசப்பற்று அல்ல. நமது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிப்பதும் உண்மையான தேசப்பற்றாகும். மாணவர்களாகி நீங்கள் அறிவியல் சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எது நடந்தாலும் ஏன் இவ்வாறு நடந்தது, இதைவிட சிறப்பாக எவ்வாறு செய்ய முடியும், இதை இப்படி செய்தால் என்ன என்று சிந்திக்கக்கூடிய அறிவியல் எண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அறிவியல் சிந்தனையே ஒரு தேசத்தின் முதுகெலும்பாக உள்ளது. சமூக பொறுப்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட அறிவு, நமக்கு கிடைத்த கல்வி நமக்கு மட்டுமே பயன்படக்கூடாது. இந்த தேசத்தின் முன்னேற்றத்திற்கு ஏதாவது ஒரு வழியில் உதவக்கூடியதாக இருக்க வேண்டும். உதாரணமாக, கடலூரில் அரசு பள்ளியை சார்ந்த 10ஆம் வகுப்பு மாணவன் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி கடலில் மீன்பிடிக்க செல்ல மீனவர்கள் எல்லை தாண்டி செல்லும் போது எச்சரிக்கை மணி எழுப்பக்கூடிய ரோபோவை கண்டறிந்துள்ளான். மற்றொரு மாணவன் விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய தானியங்கி நீர்ப்பாசன கருவியை கண்டறிந்துள்ளான். அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் அளித்த பதில், எனது அறிவு எனது தேசத்து மக்களின் கண்ணீரை துடைக்க ஏதாவது ஒரு வழியில் உதவ வேண்டும் என்று கூறினார்கள். உங்களை சுற்றியுள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைக்காவது தீர்வு காண நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அன்பான மாணவ செல்வங்களை, நமது தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தில் உள்ள 24 ஆரங்கள் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. எப்போதும் இயங்கிக் கொண்டே இருங்கள், சோம்பலில் சுருண்டு விடாதீர்கள். புதிய மாற்றத்தை உருவாக்குங்கள். 2047 ஆண்டு இந்தியா தனது சுதந்திர தின விழாவை 100வது சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் போது அந்த வல்லரசு இந்தியாவின் அடையாளங்களாக நீங்கள் உருவாக வேண்டும். வெறும் வேடிக்கை பார்ப்பவர்களாகவும் வேலை தேடுபவர்களாகவும் இல்லாமல் வெற்றியாளர்களாகவும் வேலை வாய்ப்பை உருவாக்குபவர்களாகவும் சிந்தனையாளர்களாகவும் கல்வியாளர்களாகவும் அறிவியலாளர்களாகவும் உருவாக வேண்டும். நீங்கள் அனைவரும் பாரதி கண்ட புரட்சி பெண்ணாக, விவேகானந்தர் எதிர்பார்த்த விவேகமுள்ள இளைஞர்களாக, கலாமின் கனவு நாயகர்களாக உருவாக வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். புதியதொரு பாரதம் செய்வோம், அதனை உலகம் முழுவதும் தடையின்றி புகழ்ந்திடச் செய்வோம். வாழ்க பாரதம். அனைவருக்கும் நன்றி.